காலகட்டத்தில் ராஜாஜி அவர்கள் இந்த செய்தி கேட்ட உடனே கருணாநிதியை ஓடி ஓடி அவருடைய இல்லத்தில் சந்திச்சாரு. என்ன சொன்னார்னா, பூரண மதுவிலக்கை தயவு செஞ்சு ரத்து செய்யாதுங்க, நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த பூரண மதுவிலக்கை நாங்கள் கொண்டு வந்தோம். நீங்கள் நிதி பற்றாக்குறை அப்படின்னு ஒரே காரணத்தால் நீங்கள் இது மாதிரி பண்ணீங்கன்னா மக்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய பிரச்சனை அடையும். மீண்டும் இந்த மதுவிலக்குன்றது கொண்டு வர்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான செயலாக செஞ்சிடும். உங்களால் நினைச்சாலும் முடியாது. அதனால் ஒரு தடவை விட்டுட்டீங்கன்னா மீண்டும் இந்த மதுக்கடைகளை திறந்தா வைக்க முடியும், உங்களால் நினைச்சா கூட மூட முடியாது. அதனால தயவு செய்து இந்த பூரண மதுவிலக்கை நீங்க மீண்டும் அமுல்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா கருணாநிதி அவர்கள் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ ராஜாஜி என்ன யோசனை சொன்னார்னா, இதே போலதான் ஏற்கனவே 1937 நாங்க மதுவிலக்கு கொண்டு வந்தோம். அப்போ மிகப்பெரிய இந்த பொருளாதார நெருக்கடியில நாங்க மாட்டிக்கிட்டோம். ஆனா அப்ப என்ன பண்ணோம்னா, விற்பனை வரின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு வரியை அறிமுகப்படுத்தணும். அது போல ஒரு சில வரியை அறிமுகப்படுத்தி இந்த நிதி நெருக்கடியை குறைக்கலாமே, வேற ஏதேனும் புது யுக்தி இருந்தா அதை நம்ம செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை சொன்னாரு. ஆனா கருணாநிதி அதுக்கு திட்டவட்டமா முடியவே முடியாது, கள்ளுக்கடையை நாங்க திறக்கிறது தான் அதுக்கான நியமனம்